வணக்கம். விஞ்ஞான விந்தைகள் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்படி கூட வைங்க, விஞ்ஞானம்னு என்ன, அறிவியல் அதிசயங்கள் அப்படி பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு முறையும் நமக்கு ஒரு வியப்பை தந்துக்கிட்டே இருக்கும். பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த வியப்புகளுக்கு அளவே இல்லை. 21/12/2020 இன்னைக்கு இந்த தேதி பாருங்கள் என்ன அழகாக இருக்குன்னு. 21 இதை மாற்றி போட்டிங்கன்னா 12, அந்த பக்கம் 20/20. இந்த நாள் ஒரு அதிசய நாளுங்கிறாங்க. இந்த நாளுடைய இரவு நீண்ட இரவாக இருக்குமா இந்த ஆண்டில். ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது ஆகாயத்தில் இருக்கக்கூடிய கோள்களை பற்றி நம்ம இலக்கியங்களில் புராணங்களில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி அறிவியலில் 14ஆம் நூற்றாண்டில் கலீலியோ தொலைநோக்கி டெலஸ்கோப் கண்டுபிடிச்ச பிறகு ஒரு உண்மை வெளிவந்தது. அதாவது அதுக்கு முதல்ல பூமி நிலையானது, மற்ற சூரியன் அதை சுற்றி வருகிறதுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் தான் சொன்னார், நிலையாக இருப்பது சூரியன் மட்டுமே, ஏனைய கிரகங்கள் அதனை சுற்றி வருகின்றன, இவையெல்லாம் சூரிய குடும்பம் அப்படின்னாரு. நம்முடைய முன்னோர்களும் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, சூரிய குடும்பத்தை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. இதில் நமக்கு கண்ணுக்கு தெரிகிற கிரகங்கள்னு சில இருக்குது, கண்ணுக்கு தெரியாத கிரகங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கிறது ரொம்ப சில இருக்குது. இந்த மாதத்தில் என்ன, இந்த நாளில் என்ன சிறப்புன்னா, வியாழ கிரகமும் சனி கிரகமும் நம்ம கண்ணுக்கு புலப்படுமா. 2 கிரகத்தை பற்றி சொல்கிறதா இருந்தால், முக்கியமாக சனி கிரகம் வந்து மெதுவாக நகரக்கூடிய கோள். அதாவது ஒரு வட்டம் இருக்கும், நடுவில் அந்த ஒரு உருண்டை இருக்கும், அது மெதுவாக நகரக்கூடியது. அதனால தான் 12 ராசிகளில் ஒரு ராசியில் அது வந்து என்ன செய்யும்னா 2.5 வருஷம் இருக்குமா. இப்போ நீங்கள் 12/24, 12/6, 30. சூரியனை ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு 30 வருஷம் ஆகுமா. எப்படி பூமிக்கு ஒரு வருஷம் ஆகுதுன்னு சொல்கிறோமோ, அது மாதிரி அது மெதுவாக நகரக்கூடிய கோள் அது. வியாழன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு ஓராண்டுக்கு ஒருக்க போகுமா. அப்போ 12 ஆண்டு ஆகுமா அதுக்கு சூரியனை சுற்றி வருவதற்கு. அதனால தான் நீங்கள் பாருங்கள், இந்த வியாழ பகவான்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வியாழ கிரகத்தை பிரகஸ்பதி, அதாவது தேவர்களுடைய குரு அப்படிங்கிறோம். இந்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ணணும், குடமுழுக்கு நன்னீராட்டுள்ளாரம் பண்ணணும்னு சொல்கிறோம் இல்லையா, மகாமகம் வருதுன்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் இந்த 12 ஆண்டு இந்த வியாழனை வச்சு கணக்கு போடுறது. சரி, இப்போ எதுக்கு வியாழனையும் சனியை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 கிரகங்களும் இந்த நாள் அப்போ நன்றாக ஒளிவிடுமாறு நம்ம கண்ணுக்கு தெரியுமா. நல்லா நினைவு வச்சுக்கோங்க, நம்ம பார்க்குறோம்னு சொன்னால் அது இப்போ பார்க்குறதுன்னு அர்த்தம் இல்லை, அது எப்போவோ அங்கேருந்து வந்த அந்த ஒளிகள் நம்ம கண்ணில் படுற நாள் இந்த நாள் தான். இதெல்லாம் புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி, இப்போ இது 2ஐயும் நம்ம பார்க்க போகிறோங்கிற விஷயத்தை நம்ம அறிவியல் சொல்கிறாங்க. 400 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இது நடக்குமா. 400 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இதை பார்க்க முடியுமா. சரி, இதெல்லாம் அறிவியல் படி நம்ம பார்த்துக்கிட்டோம். வியாழ கிரகத்தை பற்றி பார்த்தோம், சனி கிரகத்தை பற்றி பார்த்தோம், அதனுடைய சுழற்சி முறையை பற்றி பார்த்தோம், எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இது பற்றி ஏதேனும் செய்திகள் நமக்கு வேறு தெரியுமா அப்படின்னா, நான் பார்த்த அளவில் நான் ஒரு 14 ஆண்டு காலம் திருப்பாவை திருவம்பாவை சோழவந்தானில் திரௌபதியம்மன் கோயிலில் பேசி பயிற்சி எடுத்திருக்கேன். எங்கள் அப்பா என்னை அனுப்பி பேச வைப்பார் காலையில் அதிகாலை நேரத்தில். அப்போ நான் இந்த திருவம்பாவையும் திருப்பாவையும் பேசிக்கிட்டே வர்றபோது, அதில் பக்தி ஒரு பக்கம் தவிர அபூர்வமான செய்திகளும் சில இருக்குது. சான்றாக ஆண்டாள் இந்த வியாழ கிரகம் மார்கழி மாதத்தில் கண்ணுக்கு தெரியுங்கிறத ஒரு பாட்டில் சொல்கிறான். அதாவது 17ஆம் நாள் பாடல் திருப்பாவை எடுத்து பாருங்கள். 17ஆம் நாள் பாடல், புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கிளைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை கிளம்புக்கார் சொல்லிட்டு, வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று அப்படிங்கிறான். விடிவெள்ளி காலையில் தோன்றும், அதுக்கு முன்னாடியே வியாழ கிரகம் நம்மளுடைய கண்ணிலிருந்து மறைய தொடங்குமா. வியாழம் உறங்கிட்டுங்கிறா. வியாழ கிரகம் கண்ணுக்கு தெரியுங்கிற விஷயத்த ஆண்டாள் 8ஆம் நூற்றாண்டில் மார்கழி மாதத்தில் பதிவு பண்ணுகிறாள் என்றால், நம்முடைய முன்னோர்கள் எத்தனை அறிவாளிகளாக இருந்திருக்கிறார்கள் என்று யோசித்து பாருங்கள். நம்மால் நிரூபிக்க முடியவில்லையே தவிர, ராசிகள், கிரகங்கள், கோள்கள் இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கிற போது ஆச்சரியங்கள் இருக்கின்றன.
எனவே இன்னைக்கு இரவு நீங்கள் அந்த நீண்ட இரவுன்னு சொல்லக்கூடிய நாளில் வியாழ கிரகத்தையும் சனி கிரகத்தையும் பார்த்துருங்க. ஏன்னா திரும்ப இது எப்போ வருதுன்னு நமக்கு தெரியாது. அதனால் விண்ணில் இருக்கின்ற அதிசயங்களை நம் கண்ணில் காணுகின்ற நாள் இந்த நாளாக அமையட்டும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க. பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.